ஹை வியூவர்ஸ், இப்போ வந்து சாம்சங் A30 வந்து நம்ம டிஸ்பிளே அன்றைக்கி ரிமூவ் பண்ணோம். இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டிஸ்பிளே வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் புது டிஸ்பிளே, நியூ காம்போ. இதுதான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். சாம்சங் A30 டிஸ்பிளே காம்போ இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேமை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்ரேமில் இந்த மாதிரி பிசர் இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இது பாருங்க, பிசர். இந்த கிளாஸ் துண்டுலாம் அதில் இருக்கும், அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா பழைய பேஸ்டிங் அதில் இருக்கும். அப்போ நம்ம புது பேஸ்ட் போடும்போது சரியாக ஃபிட்டிங் ஆகாது. அதனால் பழைய பேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். சின்ன சின்ன கண்ணாடி பீஸ்லாம் அதில் இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். பழைய பேஸ்ட்டில் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் நீங்கள் புது பேஸ்ட்டு போடும்போது நல்லா பக்காவாக ஃபிட்டிங் ஆகும். இல்லைனா திட்டாக நிற்கும். இதில் இருக்கு பாருங்கள், பழைய பேஸ்ட் இதெல்லாம் இவ்வளோ டஸ்ட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் புது டிஸ்பிளே ஃபிட்டிங் பண்ணணும் பேஸ்ட் போட்டு. புரியுதுங்க? டிஸ்பிளே ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செக் பண்ணிடணும் டிஸ்பிளே நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ட்டு. சரிங்களா? இங்கே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இது பேஸ்ட் போடாமல் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். மொபைல் ஆன் ஆயிடுச்சு. பட் கஸ்டமர் பாஸ்வேர்டு தெரியல. நமக்கு கஸ்டமருடைய பாஸ்வேர்டு தெரியல. கஸ்டமர் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஸோ நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிட் பண்ண முடியும். பாஸ்வேர்டு போட்டு நல்லா செக் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்பிளே வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம செக்கிங் பண்ணி டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலைன்னா ரிட்டன் எடுக்க மாட்டாங்க. பஜாரில் காம்போ ரிட்டன் எடுக்க மாட்டாங்க. அதனால் கஸ்டமர்கிட்ட நம்ம பாஸ்வேர்டு வாங்கிட்டு நல்லா உள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேஸ்ட் போட்டு ஃபிட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், ஃபிட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒர்க் ஆகலை, ஸ்க்ரீன் டச் ஒர்க் ஆகலைன்னா பஜாரில் ரிட்டன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பேஸ்டிங் போட்டதுக்கப்புறம் எந்த பொருளுமே ரிட்டன் எடுக்க மாட்டாங்க. பாஸ்வேர்டு தெரியல, அதனால் கஸ்டமர் இப்போ வருவாங்க, வந்து அவங்க கேட்டுட்டு பாஸ்வேர்டு போட்டு செக் பண்ணிவிட்டு உள்ள போயிடலாம். ஓகே, பாய். பாஸ்வேர்டு வந்து இப்போ நம்ம கஸ்டமர் கால் பண்ணி கேட்டாச்சு. பாஸ்வேர்டு கஸ்டமர் சொல்லிட்டாங்க 5. இப்போ ஃபோன் ஓப்பன் ஆகிடுச்சு, மொபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இப்போ எல்லாமே தரவா செக் பண்ணிவிட்டு பேஸ்ட் போட்டு நம்ம ஓட்டிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபோன் கீபேட் ஓப்பன் பண்ணி எல்லா நம்பர்ஸும் ஒர்க் ஆகுதா செக் பண்ணிக்கணும். இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ் வந்து ஒர்க் ஆகலான்னு வச்சுங்களேன், அப்போ டச் சரியில்லைன்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே மாற்றிட்டு வேறு வாங்கிட்டு வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு செக்அப். ரெண்டாவது வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சர்ச்சில் டைப்பிங் வரும். அதில் சும்மா எல்லா நம்பரும் டைப் பண்ணி பாருங்கள். எல்லா நம்பரும் வருதா, எல்லா லெட்டர்ஸும் வருதா. எல்லா லெட்டர்ஸ் வரதா செக் பண்ணிக்கணும். எல்லா லெட்டர்ஸ் வருது. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு லெட்டர்ஸ் வரல, அந்த இடம் ஸ்டக்காக இருக்குன்னா டிஸ்பிளே டச் சரியில்லைன்னு சொல்லி மாற்றிடணும். நீங்கள் ஃபிட் பண்ணிட்டதுக்கப்புறம் மாற்றவே முடியாது, ரிட்டன் எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்க்ரீன் எல்லா பக்கம் நல்லா ஒர்க் ஆகுதா, இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ரொட்டேட் ஆகுதா, எல்லா இடத்துலையும் ரொட்டேட் ஆகுதா பாருங்கள். இப்போ ஒரு இடத்துல ஸ்டக்காக நின்றுச்சுன்னா அந்த இடம் ஒர்க் ஆகலை, வேலை செய்யலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்படி தான் டிஸ்பிளே காம்போ செக் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணணும். நாலா பக்கமும் செக் பண்ணிக்கோங்க. இது கோடு டிஸ்பிளே செக்கிங் கோடு ஒன்று இருக்குது, அது போட்டு கூட செக் பண்ணலாம். பட் இது ஷார்ட்கட்டு. அந்த ஃபோன் சிம்பிள் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுது பாருங்கள். ஓகேவா? அதுதான். இப்போ டிஸ்பிளே கோடு கூட போட்டு செக் பண்ணி காட்டுறேன். சாம்சங்க்கு வந்து கோடு என்ன வரும்னா *********
இதுதான் செக்கிங் டிஸ்பிளே செக்கிங் பண்ணுற கோடு. இதில் இங்கே டச் இருக்கு பாருங்கள். டச்சை டிக் பண்ணிவிட்டு இப்படி மார்க் பண்ணுறேங்க. இந்த க்ரீன் கலர் எல்லா இடத்துலையும் வருதா பாருங்கள். ஒரு இடத்துல கூட வரல, பிளாங்காக ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடம் டச் ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? டிஸ்பிளே பக்காவாக இருக்குது. வாங்க நமக்கு வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிட் பண்ணிட வேண்டியதான் டிஸ்பிளேவை. வாங்க இப்போ நம்ம டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஏர் ப்ளோரை வச்சு டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணுறேங்க. க்ளீன் பண்ணிவிட்டு பேஸ்ட் எடுத்து சுற்றி வர பேஸ்ட் போட்டுங்க. இந்த வாய்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காது, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ஹோல்ஸில் இந்த ஸ்டிப்பை இந்த ஹோல்ஸில் மாட்டணும். பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ளோர் அடிச்சிங்க. டஸ்ட் இருக்காது. பேக் பேனல் எடுத்து ஃபிட் பண்ண வேண்டியது. இப்போ மேலே ஸ்க்ரூவில் ஃபிட் பண்ணியாச்சு, பேக் டோரும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ரப்பர் பேண்ட் ஒரு ஏன் போடுறோம்னா அந்த பேஸ்டிங் ஒட்டிருக்கோம்ல, நம்ம அந்த பேஸ்ட் வந்து காயறதுக்காண்டி ஒரு 4 hours 4 மணி நேரம் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அப்படியே அந்த கம் வந்து அந்த டிஸ்பிளேல ஒட்டிக்கும், உங்களுக்கு கீழே விழாது. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.